அதை எப்படி அவனுக்கு கட்டி கொடுக்க முடியுமாப்ல? ஆனா அதே தேதியில அதே முகூர்த்தத்துல நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மகேஷ் மாயா மூஞ்சில கரிய பூசணும். அப்பதான் அவங்க செஞ்ச துரோகத்துக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் மாமா. எனக்கும் என் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அதுக்கு சாமுண்டீஸ்வரி ஒத்துக்க மாட்டாளே. மாமா இப்படியே சொல்லிட்டு இருந்தா அது நடக்காதுதான் மாமா. நாம தான் ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். உங்களுக்காக உங்க தங்கச்சி மகன் பணம் காசு வசதியான வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க வந்து டிரைவரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். கோவில்ல நம்ம எல்லாரையும் காப்பாத்தலாம். அத்தைய செங்கல் சூளையில வச்சு அந்த சிவனாண்டி கொல்ல பார்த்தப்ப அவன் தான் காப்பாத்தினான். கோவில் கலசம் தொலைஞ்சு போனப்போ அவன் தான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து நம்ம குடும்ப மனத்தை காப்பாத்தினான். இப்படி அவன் உங்களுக்காக நிறைய செஞ்சிருக்கான். நீங்க அவனுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க மாமா? இங்க பாருங்க, இப்ப அவன் ஒய்ஃபை இழந்துட்டு தனி மரமா இருக்கான். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? கார்த்தி மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அவன் ஒய்ஃப் இறந்துட்டதாதான் கார்த்தி சொன்னான். இந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம பண்ணி வச்சுட்டா அவனும் சந்தோஷமா இருப்பான், ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர அதுவும் ஒரு வகையில உதவியா இருக்கும்ல. மாமா ரொம்ப யோசிக்காதீங்க, உங்களால முடியும். அவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தாதான் அத்தைய சரி பண்ண முடியும். ரேவதி வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, பாத்துக்கங்க. அவ்வளவுதான், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஏய், லாயர்ட்ட எதுக்கு சண்டை போடுற? 2 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 நாள் நீங்க லாக்அப்ல இருக்கிறத நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்குதான் உங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரலான்னு ட்ரை பண்றேன். ஆனா அது முடிய மாட்டேங்குது. பார் சந்திரா, இப்ப அது முக்கியம் இல்ல. மகேஷ் ரேவதி கல்யாணம் மண்டபத்துல நல்லபடியா நடக்கணும். ரேவதி கழுத்துல மகேஷ் தாலி கட்டினதும் மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் மகேஷ் மாயாவுக்கு இடையே இருக்கிற தப்பான உறவை வெளிச்சம் போட்டு காட்டணும். புரியுதா? அத கேட்டு உன் அக்காக்காரி நொறுங்கி சாகணும். ரேவதி வாழ்க்கையும் அப்படி சீரழிஞ்சு போகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் பாரு. ஏய், லாக்அப்ல இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, விடு. புரியுதா? அம்மா வாயா. என்னம்மா முன்னாடியே வந்துட்டீங்களா? இல்லையா, இப்பதான் வந்தேன். என்னையா போன் போட்டு உடனே வாங்கன்னு சொன்னேன்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, முக்கியமான விஷயம் தான். நாளைக்கே நீ ரேவதிய பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வரணும் கார்த்திக்காக. என்னையா சொல்ற? நான் உங்க வீட்டுக்கு வந்து ரேவதிய அதுவும் கார்த்திக்கு பொண்ணு கேட்டு வர சொல்ற? ஏம்மா ஏன் இவ்வளவு பயப்படுற? தைரியமா வாமா, அதான் நான் இருக்கேன்ல. நீ இருப்பப்பா, ஆனா பொண்ணு கேக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அவ என்ன பார்த்தாவே 1000 ஆட்டம் ஆடி விட்டுருவாளே. அதுவும் பொண்ணு கேட்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா ஏய்யா ஏதாவது பிரச்சனை கிச்சனை வந்துட போதுப்பா. பட்டமேம்மா, அவளுக்கு பயந்து பயந்தே 25 வருஷமா உங்களையும் அப்பாவையும் பார்க்காம இருந்துட்டேன். தங்கச்சி, அவ புருஷன், பிள்ளைங்கன்னு எந்த உறவை பத்தியும் தெரிஞ்சுக்காம இருந்துட்டம்மா. அம்மா, என்னால பிரிஞ்ச இந்த குடும்பம் என் பொண்ணால ஒண்ணு சேரணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் வயசாயிட்டே இருக்குமா. இனிமேலும் உறவுகளெல்லாம் பிரிஞ்சு வாழற சக்தி எனக்கு இல்லம்மா. நாம எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா வாழணும்னு ஆசைப்படுறம்மா. அம்மா, என்ன பிரிஞ்சு நீங்களும் இப்படித்தான் கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. போனதெல்லாம் போட்டு விடியா, அதையே நினைச்சு வருத்தப்படாத. இனிமே நடக்க வேண்டியது என்னன்னு பாப்போம். நடக்க வேண்டியது என்னம்மா, நம்ம கார்த்தி ரேவதி கல்யாணம் தான். எனக்கும் என் சொந்தத்திலே ஒரு பையன் கிடைச்சிருக்கா. மகன் இல்லாத எனக்கு அவன் ஒரு மகனா இருப்பான்ல. நீ சொல்றதெல்லாம் சரிப்பா, ஆனா உன் பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டாளேப்பா. அவளுக்கு என் மேல படுற காத்து கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவளாச்சே. அவ எப்படி என் பேரனை ஏத்துக்குவா சொல்லு? அம்மா, ரேவதி அவளுக்கு மட்டும் பொண்ணு இல்லம்மா, எனக்கும் பொண்ணுதான். அவ வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி பையன் கார்த்தி தான் என் மாப்பிள்ளன்னு நான் என்னைக்கும் முடிவு பண்ணிட்டேம்மா. அவனுக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, தகுதி இல்லையா? எல்லா விதத்திலையும் அவன் நம்ம ரேவதிக்கு ஏத்த வந்தாமா. சாமுண்டீஸ்வரி ஊர் முழுக்க தேடினா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை அவளுக்கு கிடைக்க மாட்டான்.
நான் முடிவு பண்ணிட்டேம்மா. என் தங்கச்சி பையன் தான் எனக்கு மாப்பிள்ள. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ இவ்வளவு உறுதியா சொல்லும்போது இனிமே எனக்கு எதுக்கே பயம்? கண்டிப்பா என் பேரன் கார்த்திக்கு ஓ மக ரேவதிய பொண்ணு கேட்டு வரேன். இந்த கல்யாணம் நடக்கும். இவ்வளவு தூரம் நீ சொல்றத பாக்கும்போது கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கும் வந்துருச்சுப்பா. அது மட்டும் இல்லையா, என் அப்பா முருகன் என் கனவுல வந்து உன் பேரன் கார்த்திக்கும் உன் பேத்தி ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும்னு உறுதியா சொல்லிட்டு மேடம், யாரு? நான் சாமுண்டீஸ்வரி மேடமோட டிரைவர். ஓ, நீங்களா? சாமுண்டீஸ்வரி வந்திருக்காளா? இல்ல மேடம், அவங்க வரல. நான் மட்டும் தான் வந்தேன். அவங்க தான் உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆ, ஒரு பிரச்சனையும் இல்ல. பார்வை பிரச்சனை சரியாயிட்டே வருது. இன்னும் 2 நாள்ல கட்டை அவுத்துலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கட்டை ரிமூவ் பண்ணிட்டா முழுசா பார்வை கிடைச்சிரும். சரிங்க மேடம், நீங்க சீக்கிரமே குணமாகணுன்றது தான் என்னோட ஆசையும். சரி, பொண்ணு கல்யாணத்தை எப்ப வச்சிருக்காங்க சாமுண்டீஸ்வரி? மார்ச் 5 மேடம். அப்படியா? அதுக்குள்ள நான் கம்ப்ளீட்டா குணமாயிடுவேன். ரேவதி கல்யாணத்தை வரிசையில உட்கார்ந்து பார்த்து பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணணும். என்னப்பா திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? ஒன்றும் இல்லை மேடம், உங்க கண்ணு கட்ட பிரிச்சதும் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்றீங்களா? உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன முக்கியமான விஷயம்ப்பா? இல்ல மேடம், உங்களுக்கு பார்வை சரியாகட்டும், நான் அப்போ வந்து பேசுறேன். அப்பதான் சரியா இருக்கும். சரிப்பா, கட்டை ரிமூவ் பண்ணதும் தகவல் சொல்றேன். சரிங்க மேடம், தேங்க்ஸ்.